அப்படின்னு சொல்றான். உடனே எழும்பி நடந்து அவனுடைய கரடெல்லாம் சரியாயிடுச்சான். எழும்பி நடந்து தேவாலயத்துக்குள்ள துதித்து கொண்டே ஓடனான்னு வேதத்துல பாக்குறோம். அப்ப அவனுக்கு தரித்திரனுக்கு என்ன தேவைப்படுது? தேவனுடைய வார்த்தை. அவனை மேற்கொண்டு சபிக்கிறதுக்கு இல்லை. அதனால யாரையும் சபிக்க கூடாது, எந்த சூழ்நிலையும் சபிக்க கூடாது, என்ன நிலை ஏற்பட்டாலும் சபிக்க கூடாது. ஏன் தெரியுமா? மனிதன் கடவுளின் படைப்பு. ஆமென் சொல்லுங்க. Who everyone person, எது யாரா இருந்தாலும் சரிதான், எந்த நிலையில இருந்தாலும் சரிதான், எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கீழான நிலைக்கு போனாலும் சரிதான், அவ்வளவுக்கும் காரணம் அவன் சுய நினைவுல நடக்கிறது அல்ல. இந்த மனுக்குலத்தில கெடுத்து நாசமாக்குகிற மோசக்காரன், நாசக்காரன், சத்துரு, பிசாசு தான் இந்த வேலையை செய்யும். அல்லேலூயா.